வணக்கம். நான் சதீஷ்குமார் பாச்சி பேசுகிறேன், வேலூர் மாமன்ற உறுப்பினர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்டில் ஒரு ரேஷன் கடை இருக்குது. நீங்கள் அரிசி வந்து என்ன தான் வந்து கம்மியான ரேட்டு கொடுத்தாலும் மனசாட்சி இல்லாமல் ஒரு அரிசி வந்து ரேஷன் கடையில் கொடுக்கூடாது. இங்கே 2 அரிசி சாம்பிள் எடுத்து வச்சுக்கிறேன், அப்படியே காமிக்கும். இதில் எலி புழுக்க இதெல்லாம் இருக்குது, அப்படியே என்ன காமிக்கும். எலி புழுக்க, அப்புறம் வந்து அந்த வண்டு எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இந்த ரேஷன் கடையில் எத்தனை அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்க? இந்த எலி புழுக்கையோடு நான் சமைச்சு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? இது நம்ம வார்டில் இருக்கிற ரேஷன் கடைக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது போய் வாங்கி வந்தீங்களா? இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி இதே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க? நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போறாங்க. ரேஷன் கடையில் அதே மாதிரி இடம் தான் கம்மியாக இருக்குது. இடம் கம்மியாக தான் இருக்குது. 10 கிலோ வாங்கினா 9 கிலோ வருது. இடையும் கம்மியாக இருக்குது. இடையும் வந்து இருக்குது. ஏதோ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பில்டிங் கட்டி தருனாங்க, அப்புறம் வந்து இதோ கட்டி தருனாங்க. இப்போ வந்து ரேஷன் கடையில் திருடுறாங்க, எண்ணெய் திருடுறாங்க. இன்னும் என்னன்னா தான் இந்த ஏழை மக்கள்கிட்ட இருந்து தேடுவாங்கன்னு தெரியல. தயவு செய்து என் வார்டில் இருக்கிற ரேஷன் கடையை அது என்னன்ட்டு அந்த அதிகாரிகளாம் போய் ஆய்வு பண்ணி அப்படியே இந்த மறுபடியும் இந்த எலி புலியை காமிப்போம். இந்த எலி புழுக்க இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு அவங்க போடுவாங்களா? அவங்க வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எலி புழுக்க இந்த மாதிரிலாம் சேர்த்து அவங்க சமைச்சு அவங்க வீட்டில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறவங்க மட்டும் ஆரோக்கியமாக சாப்பிட்றாங்க, அவங்க கிட்ட வாங்குறவங்க இப்படி சாப்பிட்றாங்க.